Happy day friends, today basic algebra exercise 2.5 la second sum பார்க்க போறோம். Solve minus x square plus 3x minus 2 greater than equal to 0 ன்னு சொல்லிருக்காங்க. So greater than சொல்லிருக்கிறதுனால இது ஒரு inequality equation. வெறும் equal to சொல்லிருந்தாங்கன்னா அது equality equation ஆகும். So இந்த inequality equation solve பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். Solve சொன்னாவே எக்ஸ்ட்ரா வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னு அர்த்தம். So எப்பவுமே ஸ்டார்டிங்ல நமக்கு நெகட்டிவா இருக்க கூடாது, பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆகணும் ஈக்குவேஷன். ஸோ இது நெகட்டிவாக என்ன சேஞ்ச் பண்ணால் நான் பாசிட்டிவாக மாற்ற போகிறேன். ஸோ மைனஸால் என்ன பண்ணலாம், ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ மைனஸால் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த பாசிட்டிவ் என்ன வரும், நெகட்டிவ் ஆகிடும், ஆப்போசிட்டாக மாறிடும். ஸோ அகைன் நெகட்டிவ் என்ன வரும், நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆகிடும் 2. ஸோ மைனஸால் நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ மல்டிபிள் பண்ணால் இந்த இன்இக்வாலிட்டிக்கு ஈக்குவேஷனை என்ன பண்ணணும், இது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இருக்கு இல்லையா. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும், லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 0ன்னு சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் மைனஸால் மல்டிபிள் பண்ணால் என்ன பண்ணணும், நம்ம நீ சிம்பிளை சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணணும், சிம்பிள் இங்கே இருக்க இந்த நொட்டேஷனே என்ன பண்ணணும், நம்ம சேஞ்ச் பண்ணணும். கிரேட்டர் தென் என்ன பண்ணணும், லெஸ்ஸர் தென் சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் வி ஆர் மல்டிப்ளையிங் பை மைனஸ். ஸோ 0க்கு மைனஸால் மல்டிப்ளை பண்ணாலும் 0க்கு எந்த சிம்பிளுமே கிடையாது. ஸோ இட் ஷுட் பி 0. ஸோ இதை மறக்கக்கூடாது, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மைனஸால் மல்டிபிள் பண்ணுறதுனால தான் என்ன பண்ணணும், இந்த கிரேட்டர் சிம்பிளை நம்ம லெஸ்ஸர் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தென் ஆஸ் யூஷுவல் இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணி பிரிச்சுக்கலாம். ஸோ முன்னாடி எதுவுமே இல்லை, நம்பர் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 மல்டிபிள் 2, ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் 1 மல்டிபிள் 2, 1 2 சார் என்ன வந்திருக்கும், 2 வந்திருக்கும். ஸோ -3 வரணும் நம்மளுக்கு. சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வரணும், -3. ஸோ 2 1 சார் என்ன பிரிக்கிறேன், 2 பிரிச்சிடலாம். ஸோ மைனஸ் 2 3 மைனஸ் போட்டால் தான் என்ன வரும், -2 -1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் ப்ளஸ் 2 1 என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் என்னது, மைனஸ். ஸோ -3 வரும், மல்டிபிளும் பண்ணி பார்க்கணும். -2 இன்ட்டு -1, 2 1 சார் என்ன வந்திருக்கும், 2 மைனஸும் என்னது, ப்ளஸ். ஸோ +2 வந்துருச்சு, -3 கிடச்சிருச்சு. ஸோ இந்த டேபிள் கரெக்டான டேபிள். ஸோ ரூட் எப்படி பிரிப்போம் நம்ம, x -2 தென் x -1 லெஸ் தென் ஈக்குவல் டு 0. ஸோ -2 அந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, -2 அந்த சைடு வந்துருச்சுன்னா +2. அதே மாதிரி x -1 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் -1 அந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நமக்கு +1 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ். தீஸ் ஆர் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். த critical points are 1, 2. ஸோ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் 1, 2 யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த சைனை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு நம்பர் லைன் கூட நான் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் வேல்யூஸ் போகும் இல்லையா. ஸோ -∞. ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூஸ் நிறைய இன்ஃபினிட்டி வி கான் ஃபைண்ட். ஸோ +∞ எடுத்துக்கிறேன். ஸோ 1 சார் நம்ம மிடில் தான் என்னது 0. ஸோ 1 ஆஃப்டர் 2 ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். ஸோ 0 எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம லிமிட் எடுத்துக்கணும்னா -∞ to 1 வரைக்கும் ஒரு லிமிட் எடுத்துக்கணும். ஸோ -∞ to 1 வரைக்கும் ஒரு லிமிட். நெக்ஸ்ட் நம்பர் எங்கே முடியுது, 2ல் முடியுது. ஸோ 1 to 2 வரைக்கும் ஒரு லிமிட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு நம்பர் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்படி கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். -∞ அப்புறம் என்ன கிடைக்கிது, 1 2 +∞ இல்லையா. ஸோ -∞ to 1 ஒரு லிமிட்டாக எடுத்துக்கணும். அப்புறம் 1 to ∞ ஒரு லிமிட்டாக எடுத்துக்கணும். 2 to ∞ ஒரு லிமிட்டாக எடுத்துக்கணும். ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. -∞ to 1 ஒரு லிமிட்டு, 1 to 2 ஒரு லிமிட்டாக எழுதியிருக்கேன், 2 to ∞ ஒரு லிமிட்டாக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை ஒவ்வொரு இதில் என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x -1 தான் கண்டுபிடிச்ச ஃபேக்டர், x -2 செகண்ட் ஃபேக்டர். ஸோ இது ஃபுல் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை தான் என்ன பண்ணியிருக்கோம், இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இது ஃபுல் கொஸ்டினை தான் தேர்ட் காலமில் எழுதியிருக்கேன். ஸோ இதில் கிடைக்கிற சிம்பிளை தான் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி நம்ம தேர்ட் காலமில் ஃபில்லப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான சிம்பிளை கண்டுபிடிக்கலாம். -∞ to 1 இதுக்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ் இருக்க போது, 1 வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ 1க்கு அப்புறம் பின்னாடி என்ன வரும், 0 வரும், -1 வரும், -2 -3 -4 எக்ஸட்ரா என்ன வரும், -∞ போயிட்டே இருக்க போகும். ஸோ இந்த வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் +1 -1 என்ன ஆகிடும், நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ 0ல் நம்ம ஃபைன் பண்ண முடியாது இல்லையா சிம்பிள், அப்போ லீவ் பண்ணிடலாம் அந்த நம்பரை. ஸோ நெக்ஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 0 -1 என்ன வரும், -1 கிடைக்கும் ஆன்சர், நெகட்டிவ் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -1 இருக்குது. ஸோ எக்ஸ் இருக்கிறதுல -1 போட்டால் -1 -2 கிடைக்கும், நெகட்டிவ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு -3. ஸோ இங்கே -3 போட்டால் -3யும் -1 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, -ம் ப்ளஸ் 1ம் 3யும் 4. ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் -3யும் -1 இல்லையா, ப்ளஸ் 3யும் 1 4, பெரிய நம்பர் சிம்பிள் -4. ஸோ இதுக்கப்புறம் எந்த வேல்யூஸ் போட்டாலும் நம்மளுக்கு நெகட்டிவாக தான் கிடைக்குது. ஸோ இந்த பாக்ஸில் என்ன போட போகிறோம், நெகட்டிவ் ஆன்சர். தென் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு என்ன நம்பர், 1. ஸோ 1 இதில் போடுறோம். 1 -2 என்ன வரும் நம்மளுக்கு, -1 இருக்கும், நெகட்டிவ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 0 போடுறோம். 0 -2 என்ன வரும், -2 நெகட்டிவ் ஆன்சர். -1 அடுத்த நம்பர் என்ன இருக்குது, -1. இங்கே -1 போடுறோம். -1 -2 என்ன கிடைக்கும், ப்ளஸ் 1 2 3 பெரிய நம்பர் சிம்பிள் என்னது, மைனஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு -3 போட்டாலும் என்ன தான் கிடைக்கும், -3யும் -2 -5 கிடைக்கும். ஸோ நெகட்டிவ் ஆன்சர் தான் கிடைக்குது எல்லாமே. ஸோ இந்த பாக்ஸில் என்ன போட போகிறோம் நம்ம, நெகட்டிவ் சிம்பிள்.
நெக்ஸ்ட் இதுக்கு வரப்போ 1 2 ரெண்டே நம்பர் தான், இதுக்குள்ளே வேறு எதுவும் நம்பர்ஸ் இல்லை. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், +1 -1 என்ன ஆகிடும் நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ 0ல் ஃபைன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் லிமிட் என்ன இருக்குது நம்மளுக்கு 2 இருக்குது. ஸோ 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2 - 1 தான் என்ன நம்மளுக்கு கிடைக்கும், +1 கிடைக்கும். 2 - 1 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, +1 கிடைக்கும். பாசிட்டிவ் ஆன்சர். ஸோ இங்கே பாசிட்டிவ் சிம்பிள் போட போகிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 2 இருக்குது, இங்கே x - 2ல் போட போகிறேன். எக்ஸ் பிளேஸில் தான் என்ன போட போகிறோம் நம்ம 1 -2 ஆன்சரில் என்ன வந்திருக்கும் நம்மளுக்கு -1 நெகட்டிவ் ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். +2 -2 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 0ல் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். x - 2 இருக்கு இல்லையா, என்ன லிமிட் இருக்குது 1, 2. ஸோ 1, 2 இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 - 2 தான் என்ன கிடைக்கும் ஆன்சர் நம்மளுக்கு -1 கிடைக்கும், நெகட்டிவ் ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 - 2 +2 - 2 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 0. ஸோ 0ல் சிம்பிள் ஃபைன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ கிடச்சிருக்க இந்த ஒரு ஆன்சர் என்னவாக இருக்குது நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஆன்சர் இங்கே என்ன போட போகிறோம் நம்ம சிம்பிள் நெகட்டிவ் சிம்பிள் போட போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் 2, ஸோ 2க்கு அப்புறம் என்ன 2 3 4 5 6 7 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்க போது அதே மாதிரி நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பர். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நம்ம எக்ஸ் பிளேஸில். ஸோ x - 1 இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 2 போட்டுருவோம். 2 - 1 என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 போட போகிறேன். 3 - 1 என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4 போட போகிறேன். 4 - 1 என்ன கிடைக்கும் போது 3. எல்லாமே பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இங்கே என்ன போட போகிறோம் நம்ம பாசிட்டிவ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது x - 2 இருக்குது. அதேமாதிரி ஃபஸ்ட் வேல்யூ 2 போட போகிறோம். 2 - 2 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 0. நெக்ஸ்ட்டு 3 இருக்கு இல்லையா, 3 - 2 போட்டால் 1, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. நெக்ஸ்ட்டு 4 - 2 போட்டால் 2. நெக்ஸ்ட்டு 5 - 2 போட்டால் 3. எல்லா நம்பர்ஸும் என்ன கிடைக்குது ஆன்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக கிடைக்குது. ஸோ ஹியர் பாசிட்டிவ். ஸோ இதை கன்க்ளூட் பண்ணி தான் தேர்ட் காலமில் ஃபில்அப் பண்ண போகிறோம். மைனஸும் என்ன நம்மளுக்கு +, +ம் மைனஸ், +ம் +. ஸோ இதில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணதில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு > தான் சொன்னாங்க. நம்ம மைனஸால் மல்டிபிள் பண்ண பிறகு என்ன ஆயிடுச்சு இங்கே நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்படி இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சு நம்மளுக்கு லெஸ்ஸராக இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ லெஸ்ஸராக இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணிடணும். ஏற்கனவே இந்த கொஸ்டினில் இந்த சிம்பிளை கன்சிடர் பண்ணக்கூடாது. லெஸ்ஸராக இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிட்ட பிறகு 0 விட லெஸ்ஸர்னால் அது என்னது நெகட்டிவ் வேல்யூஸ். 0 விட லெஸ்ஸர்னால் அது நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் எந்த லிமிட்டுக்கு தான் வருது நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் இதுக்கு தான் வரும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ எங்கே வருது, எந்த லிமிட்டுக்கு வருதுன்னா 1, 2க்கு மட்டும்தான் என்ன வருது நம்மளுக்கு நெகட்டிவ் சிம்பிள் வருது. ஸோ இந்த லிமிட் தான் என்னது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ x² - 3x + 2 <= 0 is satisfied in என்ன லிமிட் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்துச்சு 1, 2 பிகாஸ் 0 விட லெஸ்ஸர்னா என்ன பண்ணணும் நெகட்டிவ் இருக்கிற ஆன்சர்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ நெகட்டிவ். ஸோ 1, 2 சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0 ஆன்சர் கிடைக்கும். ஈக்குவல்ட்டுனா என்ன கிடைக்கும் 0வும் வரணும். 1, 2 சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன வந்துச்சு நெகட்டிவ் ஆன்சரும் கிடச்சிது, 0ன்ற ஆன்சரும் கிடச்சிது. ஸோ இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது 1, 2. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.